Hey all, welcome to the new little part of my life. ஆஃப்டர் லாங் கேப் ஒரு குட்டி பொங்கல் vlog பார்ப்போம். இந்த பொங்கல் நான் சிங்கப்பூர்ல தான் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆச்சு. நான் இன்னைக்கு பால் பொங்கலும் ஸ்வீட் பொங்கலும் தான் பண்ணேன். ஆக்சுவலா நான் 4 ரெசிபி பண்ணேன். பட் 2 ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பால் பொங்கல் பண்ணதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் ஊத்தி பாயில் பண்ண வச்சுட்டேன். அதே மாதிரி ஸ்வீட் பொங்கலுக்கு வாட்டர் ஊத்தி பாயில் பண்ண வச்சுட்டேன். எங்க வீட்ல பொங்கல் எல்லாம் வெளியே வச்சு தான் பண்ணுவாங்க. அதே இன்லா வீட்ல வந்து சாமி கிட்ட வச்சு பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி நான் ரொம்ப 2மே மிஸ் பண்றேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு 3 பேருக்கு தான் பண்ணேன். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருந்தேன். பால் பொங்கலுக்கு மில்க் வந்து பாயில் ஆன உடனே ரைஸ் ஆட் பண்ணி கூட வந்து 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன். அது கூட 2 ஏலக்காவும் சுக்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். நான் ஸ்வீட் பொங்கல் பண்றது எப்படின்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க வீட்ல பொங்கல் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பால் பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அப்புறம் புளி சாதமும், கர்ட் ரைஸும் பண்ணியிருந்தேன். உங்க வீட்ல அமைதியும், சந்தோஷமும், செல்வமும் நிறைய பொங்கட்டும். அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.